உங்களை பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கு. செல்லம்மா பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை இல்லை. என்ன கொலை செய்ய இவங்க தான் ஆரம்பிச்சாங்க? நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்றேன். சூடா காஃபி கொடுங்க. சரி மச்சான். என்னங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன், நீங்க பாத்துக்கங்க. கால் டாக்ஸி கட் பண்ணிட்டு பார்த்து மெதுவாக உட்காருங்கண்ணா. அண்ணா, என்னடா? ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ம், சொல்லு. என்ன இருந்தாலும் செல்லமானி கூட நீங்கள் இவ்வளோ தூரம் சண்டை போட்டது எனக்கு சரியா படல அண்ணா. அண்ணா, நான் சொல்கிறது உண்மைதாண்ணே. ஆமா மச்சான், ஒரு விதத்தில் பார்த்தா செல்லமாக்கா ரொம்ப பாவம். ஹாஸ்பிட்டலில் செல்லமாக்கா எங்களை திட்டும்போது கூட அவங்க மேலே எங்களுக்கு கோவம் வரல. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு அக்கா பேசினப்போ எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் உங்களுக்காக தான் மச்சான் பெரிய பழிய சுமந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்காதீங்க மச்சான். நீர் அடிச்சு நீர் விளக்குறது இல்லை. என்னதான் புருஷன் பொண்டாட்டி சண்டைனாலும் ஒரு நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம். காலம் முழுக்க பார்க்க மாட்டேங்கிறது அவ்வளோ நல்லா இல்லை மச்சான். இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல எந்த ஆம்பளையும் கட்டின பொண்டாட்டி தள்ளி வச்சதில்ல. அதுக்கு என்னங்கிற இப்போ? அதை என் புள்ள ஆரம்பிச்சு வைக்கிட்டோம், அவனுக்கு அந்த பெருமை சேரட்டுமே. என்னப்போ? இங்க வாங்க மச்சான். நீங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க சித்தப்பா. உட்கார்ற. ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறான். இதை பார் கருப்பு தர, இனிமே அவன் செல்லம்மாவோட வாழ்றதை விட செத்து போறதே பெட்டர். உங்களை செல்லம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாளா? துரத்தலடா, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாடா. நான் ஏதோ கோயில் குளம் ஆசிரமம்னு என் வாழ்க்கையை ஓட்டி கோயில கிடைச்ச உண்டையை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓம் பேச்ச கேட்டு ஓம் வீட்டுக்கு வந்தேன் பாரு. ஓம் முன்னாடி நல்ல பாடம் கத்து கொடுத்தாடா. போதும்டா சாமி, போதும். நான் படிச்சு சொன்னேன், நீ தான்டா கேட்கல. டேய், செல்லம்மா இப்போ அவ கூட பிறந்த பக்கம் தான்டா இருக்கா. டேய், நீ காணாம போனதுக்கு அப்புறம் தேனா பாரு, அதெல்லாம் டிராமாடா. அவ அண்ணன் தம்பியோட ஒன்னா சேர்ந்துட்டா. இனிமே இந்த கழட்டு பையன் தயவு தேவையில்லைன்னு என்ன விரட்டி விட்டா. என்ன சித்தப்பா நீங்க? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அண்ணியோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. என்ன பேசுற நீ? அப்போ என் புள்ள வடமலை மேல எனக்கு அக்கறை இல்லைங்கிறிய? உங்களுக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க. நான் கேட்கறேன், கை கால் விளங்காத நிலைமையில சக்கரை நாக்காலிய உருட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போற நிலைமைக்கு வந்திருக்கான்னா அப்ப செல்லம்மா என்ன காரியம் பண்ணிருப்பான்னு நீங்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அந்த ஏக்கையோட பொண்டாட்டி வீட்டு படியேறி வந்து இவனை பார்த்து ஏன் புருஷனுக்கும் ஓம் பொண்டாட்டிக்கும் என்ன வரும்னு கேட்கற நிலைமை கொண்டாந்து நிறுத்தினா நல்ல மானம் இருக்கிறவன் அந்த வீட்டுக்குள்ள இருப்பானா? நீயே சொல்லு. வடமலை, யார் என்ன சொன்னாலும் சரி, என் கருத்தை நான் சொல்றேன். நீ எடுத்த முடிவு தான் சரி. இதுக்கு மேல செல்லம்மாவோட நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு வாரிசு உருவாயிருக்கு. அது பாவம் பச்சை புள்ள. அம்மா பண்ண தப்புக்கு அது என்னடா பண்ண? ஆனா ஒண்ணு, அது இப்போதைக்கு செல்லம்மாவோடய இருக்கட்டும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பனை தேடி வராமையே இருக்க போகுது. உனக்கு என்னடா, ராஜா மாதிரி இருக்க, கூட சித்தப்ப நான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே ராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமாயா வடமல, கைக்கு அடக்கமா
புருஷனுக்கு கட்டுப்பட்டு உன் பேச்சை மீறாத அளவுக்கு ஒரு பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறீங்க. உனக்கு என்ன குறைச்சல்? அடுத்த ஒரு வருஷத்துலயே ஒரு குழந்தை என்ன ரெட்ட குழந்தைய உன் மடியில போடுவாயா? போதுமா? அப்படியே அவர் வாயில கொள்ளு கட்டிய வைக்க. என்னையா யோசிக்கிற? நான் என்ன உனக்கு தப்பாவா சொல்ல போறேன்? உடம்புல வாழ்ந்து காட்டணும்டா. உன்னை ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்தாலே அந்த கடற்கரையான் அவன் கூட சேர்ந்து மறுபடியும் கொஞ்சம் கொலை வராடா. அப்புறம் என்னடா உனக்கு மரியாதை இருக்கு? இரு முதல்ல உன் அண்ணன் கிட்ட பிரிச்சே ஆகணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. என்ன இருந்தாலும் நம்ம புருஷன் அவர் சமையல்காரன் தானே அப்படிங்கிற இலக்காரன்டா. அவளுக்கு முன்னாடி நீ அவளை விட ஒசந்து நிக்கணும்டா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. செல்லம்மாக்கு முன்னாடி உன்னை கௌரவமா ராஜபோக வாழ்க்கையில உன்னை உயர்த்தி காட்டுறேன்டா. போதுமா? அது வரைக்கும் என் கட்ட வேகாது நைனா, கட்ட வேகாது. ஆமாண்டா, என்ன நம்புடா. அண்ணே, மணி கலைவாணி, இந்த லாக்கப்புள்ள என்ன போட்டு உருட்டி எடுத்துட்டானுங்க. உடம்பெல்லாம் வலிக்குது. சத்த வெந்நீர் போட்டு வைக்கிறியாம்மா? போங்க சித்தப்பா, போடுறேன். சுடு தண்ணி தானே, போடுறேன். கலைவாணி, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்றியாம்மா? சொல்லுண்ணே. நீ வீட்டுக்கு போய் என் குழந்தை பாரதியை தூக்கிட்டு வரியாமா? எனக்கு பாரதியை பார்க்கணும் போல இருக்குமா? இந்த நிலைமையில எப்படின்னா? என்ன எப்படிங்கிற? அவன் பிள்ளைய பார்க்கணும் ஆசைப்படுறான். யார் தடுக்குது? யார் தடுப்பா? அந்த செல்லமான தலையை செய்விடல. நீ போறனா நான் போறேன். சித்தப்பா. மாமா மாமா, ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? தயவு செஞ்சு சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். கலைவாணி, நீ நேரா செல்லம்மாக்கா வீட்டுக்கு போ. அவங்க என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காத. குழந்தை எடுத்துட்டு போய் சாயந்தரம் கொண்டாந்து விட்டுருவேன்னு சொல்லி போய் தூக்கிட்டு வா. சரியா? சரிங்க. சார் நில்லுங்க சார், ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார், நாம ஒன்னும் உள்ள போய் அவங்கள ஜாமீன் எடுக்க போறது இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும். இதே மாதிரி அங்கேயும் போய் உடனே வைக்காத. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாமீன்ல எடுக்க சின்சியரா ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, புரியுதா? வா. மாப்பிள்ள, உங்களை நான் இந்த நிலைமையில பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எப்படி எங்க அத்தையை லாக்கப்பில் வைக்கலாம்? சாரி சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை வந்து அரெஸ்ட் பண்ணா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி வைக்கிறேன். சார், அவங்க யாருன்னு தெரியுமா? சார், யாரா இருந்தாலும் ப்ரொசீஜர் இதுதான் சார். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜாமீன்ல கூட்டிட்டு போங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன சார் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? பேசுங்க. சார், என் பேர் சுந்தரமூர்த்தி, இவரோட லாயர். சொல்லுங்க. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க சார். என்ன சார் விளையாடுறீங்களா? கோர்ட்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எப்படி சார், நீங்க மேடத்தை கரெக்டா ஃப்ரைடே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சாட்டர்டே சண்டே கோர்ட் லீவு, எப்படி ஜாமீன் வாங்க முடியும்? தெரியுது இல்ல, திங்கக்கிழமை காலையில கோர்ட் திறந்த உடனே ஜாமீனை வாங்கிட்டு வந்து என்ன பாருங்க. அது வரைக்கும் எங்க அத்தை லாக்கப்ல இருக்கணும். ஏன் சார் இம்சை பண்றீங்க? கிளம்புங்க சார். சார், அந்த அம்மாவோட பையன் தானே கேஸ் கொடுத்துருக்கான். அவன் ஏதாவது கோபத்துல கொடுத்துருப்பான். அவனை சமாதானம் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க சார். இப்படி கோர்ட்டு கேஸ் லாயர்னு அலைய வேண்டி இருக்காதுல்ல.
சார் அம்மா பையன் சண்டையெல்லாம் வீட்டோட முடிச்சுக்கணும். இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் வர்றது நல்லாவா இருக்கு? அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டு இப்படி லாயரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸ்மூத்தா போங்க சார். ஸ்மூத்தா போறதா? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? என்ன சார், ஆ நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அத்த பாத்தீங்களா அத்த, இன்ஸ்பெக்டர் ஒரு 3வது மனுஷன், அவருக்கு புரியுறது கூட நம்ம சுரேஷுக்கு புரியாம போயிடுச்சே. எனக்கு என்னமோ இது சுரேஷா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. வேற யாரோதான் அவனை தூண்டி விட்டு பண்ண வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாரோ என்ன யாரோ எல்லாம் அந்த செல்லம்மாவோட வேலைதான். யார் கையில பவர் இருக்கோ அவங்கள அவ தன் கைக்குள்ள வச்சுக்கிறான். என்னமோ அத்த, அதனால பாதிக்கப்படுறது நீங்கன்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் சுரேஷ் காலில் விழுந்தாவது இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் கூட உள்ள இருக்க கூடாது. நான் இப்பவே போறேன். நில்லுங்க மாப்ள. நீங்க அவன் காலில் விழுந்துதான் நான் வெளியில வரணும்னா நான் உள்ளே இருந்துட்டு போறேன். அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த கேஸ் எவ்வளவு தூரம் போதோ போட்டு மாப்ள. பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவன் என்ன உள்ள வச்சுட்டான்ல, வெளியில வந்து அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க வேற அத்தை, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கே போறீங்களே. சுரேஷ்க்கு ஏதோ ஈகோ, அதனால இப்படி பண்ணிட்டாரு. 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க புள்ள, நிச்சயமா உங்களை புரிஞ்சுப்பாரு. நான் புரிய வைக்கிறேன் அத்தை. அதுக்காக அவன் காலில் எல்லாம் விழுந்து புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை மாப்ள. அதுக்கு தானே மேடம் நானே வந்திருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க. மண்டே மார்னிங் முதல் வேலையா உங்களை ஜாமீன்ல எடுத்துறேன். மண்டேவா? ஆமா மேடம். என்ன சார் நீங்க? அவங்களே டென்ஷன்ல இருக்காங்க, இதுக்கு அவங்கள கூட்டு வந்தேன். அத்த, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் எப்படி வெளியில கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்க அத்தை இங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள எந்த குறையும் இல்லாம பார்த்துக்கோங்க. அவங்க ஏதாவது கேட்டா தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. அவங்க கொசுக்கடியில அவஸ்தைப்படாம பார்த்துக்கோங்க. அத்த, போயிட்டு வர அத்த. கண்ணு, உனக்குதான் தாத்தா பால் காய்ச்சிட்டு இருக்கம்மா. அழாதம்மா. என்னடா நீ ஏமா அழற? ஏண்டா ஏமா அழற? தாத்தா உனக்கு தானே பால் காய்ச்சிட்டு இருக்க. அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அழாத, தாத்தா சொல்லிட்டே இருக்கல. அழாத 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 அழாத. மாமா, வாமா. இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு திரும்பி வந்திருக்க? அண்ணி இல்லையா? வெளியே போயிருக்க. அப்படியே அவ இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் பேசுற மனநிலையில செல்லமா இல்ல. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணன் செஞ்சது தப்புதான். அவரோட சேர்ந்து நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். நான், என் வீட்டுக்காரரு, சுந்தரம், அமுதா எல்லாரும் அண்ணனும் அண்ணியும் சேரணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றது, அண்ணனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அண்ணியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பால் பொங்குது மாமா, நீங்க இருங்க, நான் பாக்குறேன். இப்ப பால் வந்துருமா? ஆயிடுச்சு. அழக்கூடாதுன்னா அழக்கூடாது. நல்ல குட்டி இல்லடி. அழாதடா. சரி.
வாங்க. ஓ மாடி மாடி அழக்கூடாது. ஒன்றும் இல்லைம்மா. ஏ மாமா, அண்ணி வெளியில போயிட்டா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் கூட இல்லைல்ல? மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி இருக்கு. குழந்தைய பார்த்துக்க ஆள் அனுப்புவாங்க. நான் சொல்லிவிடவா? ஆனா அண்ணி ஒத்துக்குவாங்களான்னு தான் தெரியலல்ல. ஒரு காலத்துல நம்ம வீட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்க நம்ம தாய் பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதோட கொடுமை பாரதிக்கு இன்னைக்கு அப்பாவே இல்லைங்கிற நிலைமை. என்ன மாமா நீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இப்ப கூட அண்ணன் பாரதிய பார்க்கணும்னு சொல்லிச்சுங்கிறதுக்காக தான் அன்னைக்கிட்ட சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் காமிச்சிட்டு வரலான்னு தான் வந்தேன். பாப்பாவா கூட்டிட்டு போறியா? வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம். இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைனாலும் குழந்தைங்கிறது 2 பேருக்கும் பொது தானே. குழந்தைக்கு 2 பேருமே வேணும்ல. என்ன ரூல்ஸ் பேசுறியா? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. நீங்களும் அண்ணன் மாதிரியும் அண்ணி மாதிரியும் பேசாதீங்க. நான் பேசுறது பாசத்தை பத்தி தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா? அன்னைக்கு அண்ணியும் பாரதியும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்குதான் பாரதி முதலா வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்டா. அப்போ அண்ணன் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காரு. எனக்கே அதுக்கப்புறம் தான் மாமா தெரிஞ்சது. இத பாருங்க மாமா, அண்ணி மேல இருந்த கோவத்தினாலதான் அண்ணன் வெளியிலேயே வரல. ஆனா பாரதி அப்பான்னு கூப்பிட்டதும் அண்ணன் எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணி மேல அண்ணனுக்கு கோவம் இருந்தாலும் பாரதி மேல இருக்கிற பாசம் துளி கூட குறையல மாமா. இப்ப கூட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் சொன்ன முத வார்த்தை பாரதியை பார்க்கணுங்கிறது தான். இனிமே இது சேராதப்பா. எப்ப என்ன பார்த்து இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னாரு அப்பவே எல்லாம் முடிச்சு போச்சு.